தமிழக வெற்றிக் கழக ஒருங்கிணைப்பாளர் குறித்து அவதூறாக பேசிய அதிமுக தலைமை கழக பேச்சாளரை த.வே.க. தொண்டர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை முன்னிலையில் அதிமுகவினர் மன்னிப்பு கேட்ட பின் தான் விடுவிக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டங்கள் நடைபெற்றன. தமிழக வெற்றிக் கழக ஒருங்கிணைப்பாளரின் சொந்த ஊரான குள்ளம்பாளையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக பேச்சாளர் முத்து மணிவேல் பேசும்போது, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் குறித்து தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. கோபமடைந்த தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிமுகவினரை வழிமறித்தனர். இரு கட்சி தொண்டர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதட்டம் நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து ஒரு வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தினர். முடிவில் வெளியே வந்த தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர், செங்கோட்டையனை தரக்குறைவாக பேசியவர் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதால் இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் என்று கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர். நீங்கள் லோக்கல்காரர் நாளைக்கு நாம் இன்னும் பார்க்கணும், 2 பேரும் பார்க்கணும். நீங்கள் கேட்க வேண்டாம், எவன் பேசுகிறோம் வேறு எந்த துறையும் நாங்கள் மனு எழுதி கொடுத்து அது நடக்காது. மன்னிப்பு கேட்குறேன், ஒன்று சேலை கேட்குறேன்னா நான் நீங்க வேணாங்கன்னா யார் வேணால் நான் உண்மையாக பேசுகிறேன். எந்த இதுவும் இல்லை, நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்கும் வரல. பேசுங்க, ரொம்ப அநாகரிகமான பேச அந்த பேசி மன்னிப்பு அது ஒன்று சேலை நான் கேட்குறேன்னா நீங்கள் கேட்க வேண்டாம்னா கேட்குறதில்ல. நாங்கள் எதுவும் பண்ணல, அவர் மன்னிப்பு பேசல கிளம்புறாங்க, ஒன்றும் பண்ணல, நாங்கள் எதுவுமே பண்ணல. நான் வந்துட்டேன் சார், அதான் முழுக்காக சொல்கிறேன் சார். பேசுகிறேங்க இந்த ஸ்பாட்டில் சார், நான் மனுவாக கொடுத்தா அது நான் மனுவாக கொடுத்தா பிடிக்க முடியாது. இல்லை, அவன் வெளியூர் போயிடுவானுங்க. நான் கேட்குற மன்னிப்பு கேட்கணும், வேறு ஒன்றும் ஏன்னா பேசி தப்பாக பேசுவீங்க, ரொம்ப அயோக்கியத்தனம் பேசியிருக்கேன் அப்படிங்க. அந்த அயோக்கியத்தனம் அரசியல் நாகரிகம் இருக்குது. இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாருக்கும் இருக்கிறோம், அந்த அளவுக்கு அரசியல் தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே அந்த சத்தியமாக ஒரு விஷயம் பண்ண மாட்டேன், 100% பண்ண மாட்டேன். வரவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சார் அர்த்தம் சார்? இப்போ கலைஞர் நின்று நல்லா இருக்காது, போலீஸ் அடுத்த வேலையை பார்க்க விடுங்க. எனக்கு ஓரமா இல்லைங்க சார், ஞாயிற்றுக்கிழமை அதுமா மாப்பிள்ள கந்தா எடுத்துறாங்க கை வச்சுக்காது. மன்னிப்பு கேட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க. நாங்கள் வந்து தரந்தாழ்ந்து பேசினோம். அப்படி அவரு குள்ளம்பலத்தில் தரந்தாழ்ந்து பேசினாரு. நாங்கள் வேட்டைக்காரன் கோயில் நியாயம் கேட்க வந்தோம். அந்த குறிப்பிட்ட நபர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு